வணக்கம். சிறப்பு முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் நேற்று காலையில் இருந்து சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், பல்வேறு காட்சி மற்றும் அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும், முக்கிய பேசுபொருளாக இருப்பது இளையராஜா அவர்கள் தன்னுடைய முன் அனுமதி இல்லாமல் தன்னுடைய பாடல்களை இசை கச்சேரிகளில் பயன்படுத்தக்கூடாது என்று எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு அனுப்பிய நோட்டீஸ். அதை எஸ்பிபி அவர்கள் வெளிப்படையாக ஊடகங்களுக்கு அதை அறிவித்திருக்கிறார். இது போன்ற நோட்டீஸ் எனக்கு வந்திருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த தருணத்தில் பல்வேறு விவாதங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அறிவுசார் சொத்துரிமையின் அடிப்படையில் இளையராஜா அவர்கள் எழுப்பியது நியாயம்தானா? அதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறதா? இளையராஜாவின் இசையை போன்ற ஒரு விஷயத்தை, ஒரு வெள்ளம் போல் இருக்கின்ற விஷயத்தை, தடாகத்திலிருந்து நீர் வருவது போல் இருக்கின்ற இசைக்கு இந்த சட்டகம், இந்த பெட்டகம் பொருந்துமா? இதையெல்லாம் தடுக்க முடியுமா என்பது போன்ற குரல்களும் வருகிறது. பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு கருத்துக்கள், இதற்கு முன்னால் பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று பல்வேறு வரலாற்று தரவுகளையும் எடுத்து சமூக வலைதளங்களில் விவாதங்கள் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில்தான் இந்த பிரச்சனையை எவ்வாறு அணுக வேண்டும், இதில் உள்ள சட்ட நுணுக்கங்கள் என்ன என்பதெல்லாம் குறித்துதான் விரிவாக இன்றைய முதல் பார்வை செல்ல இருக்கிறது. இந்த விவாதத்தில் நம்முடன் கலந்து கொள்ள இருப்பவர்கள் மூத்த பத்திரிகையாளர் சந்திரமோகன், மூத்த பத்திரிகையாளர் டிவிஎஸ் சோமு, திரைப்பட பாடலாசிரியர் முருகன் மந்திரம் மற்றும் திரை இசை பள்ளி நிறுவனர் திவாகர் சுப்பிரமணியன் ஆகியோருடன் தான் இந்த விவாதத்தை நாம் எடுத்து செல்ல இருக்கிறோம். சார், உங்க எல்லாருக்கும் டிவிஎஸ் சோமு, உங்களிடமிருந்து இந்த விவாதத்தை தொடங்கலான்னு இருக்கிறேன். இப்போது மேற்கத்திய நாடுகளில் முதல் இந்த அறிவுசார் சொத்துரிமை போன்ற விஷயங்கள் மிக பிரபலமாக இருக்கும். ஆனால் சமீப காலமாக இந்தியா போன்ற நாடுகளிலும் இது போன்ற உரிமைகள் இருக்கிறது, இது போன்ற சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இப்போது அதிக அளவில் விழிப்புணர்வுடன் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த உரிமையை இளையராஜா அவர்கள் கோருவதில் ஏதேனும் தப்பு இருக்கிறதா பார்க்குறீங்களா நீங்கள்? உங்களுடைய கருத்துக்கான விஷயத்துக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இளையராஜாவுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களை நானும் ஒருத்தர். அடுத்த விஷயம், அதே நேரத்தில் எனக்கு இந்த சட்ட ரீதியான நுணுக்கங்களோ இல்லை ஒரு இசை விற்பனரோ நான் கிடையாது. இல்லை ஏதோ ரசிகர், ஒரு பாமரனா எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சட்ட நுணுக்கம் தெரியணும் அவசியம் இல்லை, ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர் கோருவது சரியா தவறா? இதில் இளையராஜா சொல்லக்கூடிய அந்த உரிமை அது சரியாகவும் இருக்கலாம், அது இருக்கலாம், அதுக்கு ஒரு விஷயம். அதே நேரத்தில் அவர் எத்தனையோ பாடல்களை தமிழ் இசைன்னு சொல்லக்கூடிய கிராமிய இசையை எடுத்து அப்படியே பயன்படுத்தியிருக்கிறார். அதில் உதாரணமாக நான் கேள்விப்பட்ட அளவில் இதே ஒரு ஆங்கில படத்திலோ வேறு ஏதோ இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இசை கோர்ப்புன்னு இந்த ஒரு வார்த்தை போடுவாங்களாம். ஆனால் இவரே உருவாக்கின மாதிரியான ஒரு கிராமிய இசையை அது இசை கிராமிய இசை இல்லை தமிழ் இசைன்னு போட்டு இசை கோர்ப்பு இளையராஜன் போட்டிருந்துருக்கலாம். அப்போ காலங்காலமாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்த பல பாடல்களை இவர் இசைன்னு போட்டு திரை இசை வந்திருக்குது. இப்போ அதுக்கான ஒரு காப்பிரைட்டு மாதிரியான ஒரு விஷயங்கள், இதுக்கு சட்டத்தை தாண்டி மன ரீதியான ஒரு சில விஷயங்கள் இருக்கணும். எல்லாமே சட்ட ரீதியாக இருந்துட முடியாது. அவங்கவுங்களுக்கான ஒரு எத்திக்ஸ்னு இருக்குது, ஒரு மன ரீதியான விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி இனிமையாவது இளையராஜா கன்சிடர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது இந்த இதை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி எந்த பாடலாம் தமிழ் இசை எடுத்து இவருடைய இசைனும் போட்டு திரையில் இது பண்ணாரோ, வேணா அதுக்கு ஒரு குழு கூட வைக்கலாம், அந்த படத்தில் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுக்கிட்டு அதுக்காக ஒரு வருத்தம் தெரிவிக்கலாம். அவர் தவறு சொல்வது பார்த்தீங்கன்னா, எல்லா சிந்தனைகளுமே ஏதோ ஒரு இதுவரை பேசப்பட்ட எழுதப்பட்ட சிந்தனைகளின் தொடர்ச்சி தானே. இப்போ இங்கே ஒரு நாத்திக மரபு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாத்திக மரபு ஏதோ அங்கே பெரியார் காலத்திலையும் இடதுசாரி காலத்திலையும் மட்டும் உருவானது, அதற்கு முன்னாடி இருந்தே நாத்திக மரபு இருந்திருக்கு. அதுபோல காரல் மார்க்ஸ் இல்லை என்றாலும் கம்யூனிசம்ங்கிற ஒரு சித்தாந்தம் வந்திருக்குங்கிற வாதமும் வைக்கப்படுது. ஆக இப்படி இருக்கும்போது புதுசா இளையராஜா அந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் அவர் பிறப்பதற்கு முன்னால் இல்லாத ஒன்றை உலகத்தில் யாருமே அதிலிருந்து தானே ஏதாவது எடுத்து. இளையராஜா ரசிகர்கள் பல பேர் நினைக்கிறாங்க, அது தவறு இல்லை, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது. ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்து கரெக்டு தான். எதையுமே புதுசாக ஒன்றும் புதுசாக யாருமே இல்லை. இதற்கு முன்னாடி இருந்த முன்னோடிகளின் தோல் மேல் நின்று தானே எல்லாரும் பேச முடியும். அதே நேரத்தில் அப்பட்டமாக ஒரு விஷயத்தை அப்படியே எடுக்கிறப்ப இந்த கரகாட்டக்காரன் படமாக இருக்கட்டும், இல்லை முதல் மரியாதையாக இருக்கட்டும், இந்த பாடல் நீங்களே கேட்டிருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இருந்ததா? அப்படியே அப்படியே தான் இருக்குது பல பாடல்கள். அது இதுக்கு ஒரு இது பண்ணி வைக்கலாம், தப்பு இல்லை. ஒரு குழு மாதிரியே கூட வச்சு எந்தெந்த பாடல்னு சொல்லி, ஏன்னா எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க திரைத்துறையில், இது ஒரு செலவு பண்ணலாம் அந்த மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லி. இது யார் பண்ணாலுமே ஒரு தவறு சரின்னு சொல்கிறத விட அவங்கவுங்க மனசாட்சி படி யோசிக்கணும். இப்போ காப்பிரைட்டை பற்றி யோசிக்கக்கூடிய இளையராஜா மனநிலைக்கு இப்போ அவர் தன்னை அந்த விஷயத்தில் பரிசீலனை பண்ண நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு அவருடைய ரசிகராக. இவர் எப்படி உரிமை கோருகிறாரோ அதே போல் இவர் எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கும் இவர் அந்த உரிமையை தானாக முன் வந்து கொடுக்கணுங்கிறீங்களா? அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரசிகராக என்னுடைய வேண்டும். இதுவரையும் இளையராஜா மீது அப்படி யாரும் கேட்டது இல்லையே. நிறைய பேர் இப்போ சமூக வலைதளங்களில் நானே ஒரு 7 தடவை எழுதியிருக்கிறேன். அதில் உடன்பட்டு சில பேர் போட்டிருக்காங்க, சில பேர் இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதே கருத்தை பல பேர் பதிவாகவும் போட்டிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான்.
இது ஒன்றும் புதுசாக நம்ம ஒன்றும் சொல்லது இல்லை. இந்த ஒரு விமர்சனம் அவர் மேலே ரொம்ப காலமாகவே இருக்கு. திரைப்பட பாடல்கள் குறித்து நீங்கள் பேசியிருக்கனால திரைப்பட பாடலாசிரியர் முருகன் மந்திரத்திட்ட இந்த வாதத்தை நான் அப்படியே எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன். உங்கள் கருத்து என்ன அதுக்கு? முதல்ல வந்து இப்போ நம்ம வந்து இதோட சென்டிமெண்டல் இஷ்யூஸை தாண்டி இதில் வந்து இந்த இப்படி ஒரு விவாதமோ இல்லை இப்படி ஒரு பேச்சோ வந்ததுக்கான வந்து காரணங்கள், அதோட பாசிட்டிவான விஷயங்களை பற்றி நிறைய பார்த்துக்கணும். இப்போ டிஜிட்டல் மீடியாங்கிறது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து உலக அளவில் இருக்கிறதுல வந்து இளையராஜா வந்து இசையில் மட்டும் இல்லை, இப்போ இந்த காப்பிரைட்டுங்கிற விஷயத்துலையும் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவையும் புரட்சியும் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவரை வந்து மக்களுக்கு வந்து இசையை கேட்குற மக்களுக்கு, ரசிகர்களுக்கு வந்து காப்பிரைட்னா என்னன்னே தெரியாது. ஆமாம். இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக காப்பிரைட்னா அறிவுசார் சொத்துரிமைனா என்னங்கிற வார்த்தைகளை பற்றியே ஒரு கேள்விப்படுதல் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை பற்றி புரிதலோட இப்போ சோசியல் மீடியாவில் இதை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேருக்கு அது சம்மந்தமான எந்த புரிதலும் இல்லை. அவங்க என்ன பல எழுத்தாளர்கள் எங்களுடைய கதையத்தான் இந்த சினிமா எடுத்துட்டாங்க சொல்லும்போது கூட இவ்வளவு விவாதம் ஆகலை. என்னன்னா ஒரு காப்புரிமை அப்படிங்கிறத பற்றி இப்போ சார் வந்து ரொம்ப தெளிவாக இப்போ மியூசிக் ஸ்கூல் வச்சிருக்கலாம் அவங்க பேசுவாங்க. இப்போ இதில் இப்போ ராஜா சாரை பொறுத்தவரை வந்து இதை பற்றி பேச வச்சிருக்காரு அப்படிங்கிறத தாண்டி இப்போ 2015 வந்து ராஜா சார் வந்து அதை ஒரு சொல்லியாச்சு. 2015 வந்து சொல்லியாச்சு, நீங்கள் வந்து இனிமேல் வந்து என்னுடைய பாடல்களை பயன்படுத்தணும்னா அஃபிஷியலாக ப்ரெஸ் மீட் வச்சு இப்போ சொல்லியாச்சு. அவரோட ஸ்டூடியோவில் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியாச்சு, இனிமேல் யாராவது பயன்படுத்தணும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அப்போ தான் வந்து டிவிஸில் ப்ளே பண்ணக்கூடாது, எஃப்எம்மில் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு ஒரு அது வருது. இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வழக்கமாக வந்து அறிவுசார் சொத்துரிமை அப்படிங்கிறது இருக்குது, ஐபிஆர்எஸ் இருக்குது, அதை பற்றிலாம் பேசுவோம். ஒரு புக்கு ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னா, ஒரு நாவலோ இல்லாட்டினா ஒரு கவிதை புத்தகமோ ஒருத்தர் எழுதுறாருன்னா அதில் ஒரு ராயல்ட்டி இருக்குது. அதில் அந்த சம்மந்தப்பட்ட பதிப்பாளருக்கும் அந்த எழுத்தாளருக்கும் ஒரு ராயல்ட்டி இருக்குது, ஒரு பர்சன்டேஜ் வந்து தொடர்ந்து அது எத்தனை எடிஷன் போனாலும் அவங்களுக்கு அதில் பங்கு வந்துகிட்டே இருக்கும் எழுத்தாளருக்கு. இதே வந்து ரசிகர்களாக இருக்கப்பட்டவர்கள் வந்து படிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் படிக்கலாம். அதுக்காக இது வந்து எங்களோட சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து யாரோ ஒருத்தர் வந்து ரசிகர்கள் எல்லாம் வந்து அதுக்கு எடிஷன் போட முடியாது. இப்படி ஒரு உதாரணம் சொல்றீங்க, புத்தகத்தை படிப்பவர்கள்லாம் அதுக்கு வந்து எடிஷன் போட்டு நான் இது வந்து எங்களோட சொத்து, கண்ணதாசனுங்கிற ஒரு கவிஞர் வந்து எங்களோட கவிஞர், மக்கள் கவிஞர், நாங்களே எடுத்துப்போம், நாங்களே பப்ளிஷ் பண்ணிப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த குடும்பத்துக்கோ அல்லது அந்த வாரிசுகளுக்கோ அந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் அவர் வந்து அது ஒரு பெரிய கதை இருக்குது. நீங்கள் வந்து இளையராஜா வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கல, ஒரு 40 வருடமாக வந்து தமிழ் இசையும் தமிழ் சினிமாவையும் தமிழ் மக்களோடும் வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். அந்த உரிமையின் அடிப்படையில் தான் டிவிஎஸ் சோமு கேட்குறாரு. எங்களுடைய ரத்தமாக நீங்க கலந்துட்டீங்க, உடம்புல ஓடுகிற ரத்தம் மாதிரி உங்க இசை கலந்துருச்சு, அதற்கு ஒரு தடை, அதுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு இதெல்லாம் கண்ணுல தெரியல. தடைன்னு சொல்லல, தடைன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. நீங்க கேட்டீங்கன்னா தடைன்னு எங்கேயுமே சொல்லல. புக்கை வந்து நீ ஓசில படிக்காதன்னு தான் சொன்னாங்க, நீ காசு கொடுத்து வாங்கி படிச்சுக்கோ அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, காசுங்கிறது வந்து ஆளை பொறுத்து. நீ வந்து எனக்கு 100 ரூபா புக்கு வந்து 20 ரூபா தான் கொடுக்க முடியும்னா கொடுத்துருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைந்தபட்சம் என்கிட்ட சொல்லிட்டு வந்து பண்ண அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்றாங்களே தவிர நீங்கள் வந்து எங்கேயுமே தடைன்னு சொல்ல வரவே இல்லை. நீங்கள் எங்கே கூட பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட பெர்மிஷன் இல்லாமல் பாடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. பெர்மிஷன் இல்லாமல், ஏன்னா காசு தராமல் பாடக்கூடாதுன்னு சொல்லலை, எனக்கு காசு தராமல் நீ பாடக்கூடாதுன்னு சொல்லலை, என்னோட பெர்மிஷன் இல்லாமல். அதோட அர்த்தம் என்ன? என்னுடைய அனுமதி பெறாமல் பாடக்கூடாது என்றால் எனக்கு அது இப்போ அதுக்கு என்னன்னா, நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து 3000 வந்து இசை கச்சேரி குழுக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கிற பெரிய நம்ம பேர் சொல்ல வேண்டாம், இசை கச்சேரிகள் குழுக்கள் உட்பட அந்த குழுக்கள் வந்து இளையராஜாவோட பாட்டுக்களை மேடைகளில் பாடுறாங்க. அவங்களோட தனிப்பட்ட முறையில் இளையராஜா வந்து சந்தித்ததாகவும், நீங்கள் வந்து எனக்கு யாருமே பே பண்ண வேண்டாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இசை கச்சேரி குழுக்களாக சொல்லப்பட்டிருந்தவங்க வந்து அவங்க எந்த கம்பெனியோட, அதாவது இங்கே இருக்கிற மியூசிக் கம்பெனிகளோட பாட்டை பாடினா அவங்களுக்கு தனியாக வந்து காசு, ஒவ்வொரு ஸ்டேஜில் அவங்க பாடும்போது அதுக்கு காசு கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அது ஏன் வந்து நீங்கள் என்னோட பாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாப்பா, நீங்கள் பாடிக்கோங்க, நான் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இன்னொரு மிகப்பெரிய வந்து ஒரு கம்ப்ளைண்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளருக்கு உரிமை இல்லையா? தயாரிப்பாளர் தானே உரிமையாக இருக்க முடியும், அவர் தானே காசு கொடுத்தாரு, அவர் தானே காசு கொடுத்தாரு. அதுதான் முக்கியமான இங்கே பேச வேண்டிய விஷயம். அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர்கள்கிட்ட தான் அந்த தயாரிப்பாளர் ஐபிஆர்எஸ்ங்கிறது வந்து ஒரு தனி ஒன்று இருக்குது. இப்போ ராஜா வந்து பண்ணுறது வந்து அது ஒரு இன்னொரு தனி, ஐபிஆர்எஸ்ங்கிறது தனி. அது ரெண்டுக்குள்ளே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இப்போ தயாரிப்பாளர்கள் இளையராஜா வந்து இவ்வளோ படம் 1000 படம் பண்ணியிருக்காரு, 1000க்கு மேற்படம், மொத்தமாக ரிப்பீட்டடாக வரக்கூடிய 7000 பாடல்கள், அப்புறமா மொத்தமாக 9000 பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. இப்போ இது சம்மந்தமாக ஒரு இளையராஜா வந்து ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கிற லீடிங் ஆடியோ கம்பெனிஸ் ஃபுல்லாக வந்து என்னுடைய அனுமதியோடு தான் ஆரம்பிச்சதுங்கிறது அவருடைய வார்த்தையே வந்து என்னுடைய அனுமதியோடு தான் இங்கே இருக்கிற. அனுமதிங்கிறத வெறும் பணம்ங்கிற அடிப்பில் புரிஞ்சு கொள்ளக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த முக்கியமான விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர்கள் வந்து இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற இளையராஜா வந்து மியூசிக் பண்ண தயாரிப்பாளர்கள், மியூசிக் பண்ண தயாரிப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இதுவரை இளையராஜா இசையமைத்த எல்லா பாடல்களுக்கும் உரிமை அவருக்கு தான் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக தயாரிப்பாளர் சங்கத்தில் அவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. சரியா?
அதை எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அது வருது. இது பக்கத்திலேயே வந்து கோர்ட்டும் வந்து அவருக்கு வந்து வேற பிரச்சனைகள் இருக்குது. கோர்ட்டும் இனிமேல் வந்து இளையராஜா இசையமைத்த பாடல்கள் வந்து அவருக்கு தான் உரிமைங்கிறத கோர்ட்டும் சொல்லியிருக்கு. தயாரிப்பாளர் சங்கமும் சொல்லிட்டாங்க. நான் வந்து இந்த காசை வசூலிச்சு இதுக்கப்புறம் இதுக்கு யார் யார் பங்கு இருக்கோ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இளையராஜா கொடுக்குறதாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம மறுபடியும் அதை பேசிக்கலாம். நன்றி சார். திவாகர் சுப்பிரமணியம் சார், உங்களிடம் கேட்கிறேன். இப்போ இந்த காப்புரிமை தொடர்பான விஷயங்கள்லாம் விழிப்புணர்வை இப்போதுதான் இசை படைப்பாளிகள் பெற்றிருக்கிறார்களா? அதனால் இது போன்ற பிரச்சனைகள், வாத பிரதிவாதங்கள்லாம் வருதுன்னு எடுத்துக்கலாமா? இதற்கு முன்னாடி அவர் கேட்டது போல் நடந்த விஷயங்கள், அவங்களுடைய இசை கோர்ப்பை பயன்படுத்தியது போன்ற விஷயங்கள்லாம் இவ்வளவு பெரிய விவாதம் ஆகலை. தற்போதுதான் அது குறித்த விழிப்புணர்வு வந்திருக்குன்னு சொல்லலாமா? ஆக்சுவலாக இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி காப்புரிமைனா என்ன, 2 வார்த்தைகள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். அப்போது நமக்கு டிஸ்கஷன் ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்து காப்பிரைட், இன்னொன்று ராயல்ட்டி. காப்பிரைட்டுங்கிறது படைப்புரிமை, ஒரு மியூசிக்கல் ஒர்க்குக்கு படைப்புரிமை. இப்போ சார் பேசிகிட்டு இருந்தார், இதுக்கு தயாரிப்பாளருக்கு பங்கு இருக்கா, மற்றவங்களுக்கு பங்கு இருக்கா அப்படிங்கிற. அதில் வந்து ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். காப்பிரைட்ஸ் வந்து 2 விதமான காப்பிரைட் உண்டு. ஒன்று மியூசிக்கல் ஒர்க்குக்கு. மியூசிக்கல் ஒர்க் அப்படின்னா அந்த இசை மாத்திரம், அந்த இசை வித்தவுட் லிரிக். ஸோ வார்த்தைகள் அல்லாமல், வாத்தியங்கள் அல்லாமல் அந்த இசையோடு ஐடியாவுக்கு மாத்திரம், அது மியூசிக்கல் ஒர்க்கு. அதுக்கு இசையமைப்பாளருக்கு மாத்திரமே உரிமை உண்டு. இன்னொரு பாகம் சாங் ரெக்கார்டிங், அதாவது பதிவு செய்யப்பட்ட இசை. இந்த பதிவு செய்யப்பட்ட இசைக்கு பாடலாசிரியருக்கு பங்குண்டு, உரிமை உண்டு, இசையமைப்பாளருக்கு உரிமை உண்டு, சிங்கர்ஸ், பிளேபேக் சிங்கருக்கு உரிமை உண்டு, அந்த பாடலை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசரோ ரெக்கார்ட் கம்பெனிக்கும் உரிமை உண்டு. இப்போ இசைஞானி கேட்குற விஷயம் மியூசிக்கல் ஒர்க்கை பற்றின மாத்திரமே அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்மளோட இன்னும் ஆழ்ந்து ஆராய்ஞ்சிருப்பாங்க. அப்போது படைப்புரிமை அப்படின்னா ஒரு இசையமைப்பாளர், ஒரு கலைஞன் ஒரு விஷயத்தை படைக்கிறான். நான் வந்து புதுசு, நியூ, ஃப்ரெஷ் அதுக்குள்ளெல்லாம் போல. அவர் வந்து ஒரிஜினலாக பாடலாக பண்ணாரா? ஒரிஜினலாக நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கார், நான் அதை மாத்திரம் பார்க்கலாமே இல்லையா? ஸோ அதுக்குள்ளே ஸோ நியூங்கிற வார்த்தை அது டிபேட்டபிள். ஃப்ரெஷ் எல்லாரும் புரிஞ்சுப்போம், ஃப்ரெஷ்ஷு தான் பண்ணுறோம். இது வந்து ஒரு கமர்ஷியலி மீடியேட்டட் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி. அதனால் ஃப்ரெஷ்ஷுங்கிற வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போது இவ்வளோ நாள் இவ்வளோ பாடல்களை பண்ணிவிட்டு இப்போ என் மனசில் எழக்கூடிய கேள்விக்குறி, ஆகஸ்ட் மாதமே SPB 52 ஆரம்பித்து விட்டது. ஆனால் லீகல் நோட்டீஸ் இப்போ தான் போயிருக்கு. அது ஏன் என்னன்னு நமக்கு தெரியாது. தான் SPB அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் வெளிநாட்டுக்கு போன உடனே இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. கரெக்ட். இப்போ இது ஒன்று தான் இப்போ பொதுமக்களாக நமக்கு வந்து மனசுக்குள்ளே எழக்கூடிய ஒரு கேள்வி இதுதான். எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியல. இப்போ வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த நோட்டீஸ்னால 2 இஷ்யூ வருது. ஒன்று வந்து இன்கன்வீனியன்ஸ், அது ஆர்கனைசருக்கு இன்கன்வீனியன்ஸ். இன்னொன்று ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் யாருக்குன்னா, காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு என்னோட இளையராஜா பாட்டை போய் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஆடியன்ஸுக்கு பெரும் ஏமாற்றம். ஸோ மாற்றம் என்றைக்குமே தடுமாற்றம் தான். அவர் கேட்கறதுல 100% நியாயம் இருக்கு. SPB அவர்கள் கேட்பதிலும் நியாயம் இருக்கிறது. இல்லை, இசைஞானி கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஆனால் கேட்ட நேரம் தான் புரியல. புரியுதுங்களா? மாற்றம் என்றைக்குமே தடுமாற்றம். ஸோ இதை நம்ம வந்து நெகட்டிவாக பார்க்காம இப்போ SP பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுங்கிறாங்களே. அதான் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, என்னோட அனுமதி இல்லாமல் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது அவர் ஏற்கனவே தெரிஞ்சது தானே. இப்போ அவர் அதிர்ச்சி அடைஞ்சல SPB அவர்கள் சொல்கிறாங்க. இருக்கலாம். ஆனால் 2 நாள் முன்னாடி, நேத்திக்கோ முந்தானத்தோ நான் வந்து ஃபேஸ்புக்கில் அவருடைய SPB சாரோட பதிவை பார்த்தப்போ அவர் எனக்கு இந்த காப்பிரைட் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன என் சன்னு பாட கூப்பிட்டாரு, டூர்ன்னு சொன்னார், நான் போய் பாடுறேன். ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் அவர். அவருக்கே காப்புரிமை சட்டம் குறித்து தெரியாதா? தெரியலன்னா அவர் போட்டு பதிவு பண்ணிட்டார். ஓகேங்களா? அவர் பதிவு பண்ணதை நான் சொல்கிறேன், நான் என்னோட சொந்த கருத்து இல்லை. இப்போது இனிமேல் நடக்க போகிற ப்ரோக்ராம்ஸில் எனக்கு இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் வந்திருக்கு. இனிமேல் நடக்க போகிற ப்ரோக்ராம்ஸில் ராஜா சாரோட பாட்டை நான் இடம்பெறாது, ஆடியன்ஸ்லாம் தயவுசெய்து
இதை புரிந்து கொண்டு எங்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். கண்டிப்பா சந்திரமோகன் சார், இதுல நம்ம பார்க்க வேண்டியது இந்த சட்டங்கள் ஒரு புறம் இருந்தாலுமே இந்த இளையராஜானுடைய ரசிகர்களுக்கு, இளையராஜா ரசிகர்கள் அந்த பாட்டை கேட்கும்போது அவர்கள் ஒரு சாமானியனா இருந்து தான் அதை பார்க்குறாங்க. இந்த இசைக்கு நான் அடிமை அப்படிங்கிற மனநிலையிலிருந்து தான் பெரும்பாலான ரசிகர்கள் அதை பார்க்குறாங்க. இந்த நிலையில் இப்போ பணம் கட்டி ஏமாந்தாங்கிறத தாண்டி, இவ்வளோ பணம் அதை அதிக வசூலிச்சிருக்காங்க, அதெல்லாம் தாண்டி இளையராஜா இசை இன்று அதில் நான் வந்து குளிக்க போகிறேன், இசையில் நான் நனைய போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியில் இருந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் இளையராஜாவுடைய இந்த முடிவு, இந்த நோட்டீஸுங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் இல்லையா, குறிப்பாக வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு? இல்லை, இந்த விஷயத்தில் முதல்ல வந்து இப்போ இளையராஜாவும் எஸ்பிபியும் இந்த விஷயத்தை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேட்டியில் பேசினது. இல்லை, எஸ்பிபி வந்து இளையராஜா எடுத்த பேட்டியில் எஸ்பிபி சொல்கிறாரு, நான் வந்து பாம்பே போயிட்டு ஓம் பாட்டை தாண்டா பாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஹிந்தி பாலிவுட் கம்போசர்ஸ் வந்து இளையராஜா பாட்டை காப்பி அடித்து அந்த பாட்டை எஸ்பிபி பாட்டு வந்து அதை வந்து இளையராஜா கிட்டே சொல்கிறார். இளையராஜா அதை ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிறாரு. அவங்க எப்படி அப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்த்தாங்கன்னா, ராஜா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மோனோலிசா பெயிண்டிங்கை பார்த்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அதை அப்படியே பார்த்து வரைகிறதுக்கும் அதை ஃபோட்டோ காப்பி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்கிறாரு. அப்படி தான் அந்த விஷயத்தை அவங்க முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து காலங்கள் எல்லாம் மாறிடுச்சு. இப்போது ராஜா வந்து ஃபீல்டில் பெரிய அளவில் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் மியூசிக் ப்ரோக்ராம் வழியாக சில இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அவர் என் பாட்டுக்கு இந்த ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா, அதை கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு. இல்லைங்களா, எல்லா உரிமையும் அவருக்கு உண்டுன்னு அவர் நினைக்கிறாரு. அந்த விஷயமாக தான் அவர் வந்து எஸ்பிபிக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஆனால் இந்த விஷயம் வந்து சட்டப்பூர்வமாக ஒரு கலைஞர் வந்து தனக்கு இருக்க உரிமையை நிலைநாட்டுறதுக்காக ஒரு பண்ணுற ஒரு விஷயம். இது என்ன ஆச்சுன்னா, சமூக வெளியில் வந்து கம்ப்ளீட்டாக இளையராஜா மீதான வன்மத்தை காட்டுறதுக்கான ஒரு வெளியாக ஆகிட்டதை ரொம்ப துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது தொடர்பாக சட்டம் பல பேருக்கு இந்த விஷயம் காப்பிரைட் தொடர்பான சட்டங்கள் பல பேருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் என்னன்னா, இது தெரியாமலே இளையராஜா பண்ணது தவறு, எஸ்பிபி மேலே தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தது என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று முழுக்க இளையராஜா ரசிகர்கள் சொல்லப்போனால் எல்லாருமே மனசு வருத்தப்படுற அளவுக்கான பல கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது. இதை வந்து இளையராஜா தரப்பில் வந்து தவிர்த்துருந்துக்கலாம். ஒரு லீகல் நோட்டீஸுங்கிற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்பிபி தரப்புலேயே அவங்க 2 பேரும் ஒரு தடவை பேசியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகிருக்காது. ஆனால் ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கலைஞனுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இருக்குது தன்னோட படைப்பு மேலே அப்படிங்கிற ஒரு விவாதத்தை இது தொடங்கி வச்சுருக்கு. ஒரு பெரிய இசைக்கலைஞர் வந்து இது தொடங்கி வச்சுருக்கிறதுனால மற்ற இசைக்கலைஞர்கள், மற்ற துறையில் உள்ள கலைஞர்கள் தங்களுடைய உரிமைகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன். ஒரு அறிவுத்தளத்தில் காப்புரிமை சட்டம் என்றால் என்ன, அறிவுசார் சொத்துரிமை என்றால் என்ன என்று பலருக்கு இன்று தெரியாத நிலையில் அது குறித்து தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பா இந்த வாதத்தை இளையராஜா தொடங்கி வச்சிருக்கிறாரு. தெரிந்தோ தெரியாமலோ நிச்சயமா ஒரு வாதத்தை இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படி ஆக்கப்பூர்வமாக பார்க்கலாம். ஏன்னா முழுக்க நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்க பட்சத்தில் நம்ம அதை மட்டும் பார்க்காம இந்த விஷயத்தை எப்படி ஆக்கப்பூர்வமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இளையராஜாவும் எஸ்பிபியும் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ராஜா ரஹ்மான் இணைய விவாதம் வந்து ரொம்ப ஃபேமஸானது. அது மூலமாக தான் பல பேர் வந்து இணையத்துக்குள்ளே எழுத ஆரம்பித்தாங்க. தமிழ் இணையம் வந்து பெரிய அளவில் பிரபலமானதே ராஜா ரஹ்மான் அந்த சண்டைன்னு தான் சொல்லணும், ராஜா ரஹ்மான் ரசிகர்கள் சண்டை. இப்போ வந்து எஸ்பிபி இளையராஜா அப்படின்னு ஒரு பிளவுபடுத்துகிற மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ்பிபியும் ரொம்ப முக்கியமான ஆள், இளையராஜா ரொம்ப முக்கியமான ஆள். இவங்க 2 பேருக்குள்ள பகைமை ஏற்படுத்திட்டோம்னு வச்சுங்களேன், அது பெரிய ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்திற்கு அது இழப்பு. இழப்பாயிடும். சோமு சார், இப்போ இல்லை இதில் ஒரு முக்கியமான கேள்வி எழுது. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் முன்வைத்த யார் தான் அடுத்தவர்களுடைய படைப்பை எடுத்துக்கல, பயன்படுத்திக்கல, அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறத விட பயன்படுத்திக்கிறது இயல்பு அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் போகுது. நான் கேட்பது, இப்போ அவர் வந்து மேடை கச்சேரி, ஒரு அம்மன் கோவில் திருவிழாவில் இளையராஜாவுடைய பாடல்கள் பாடுவதையோ, வீட்டில் பாட்டு கேட்பதையோ, இந்த மாதிரி விஷயங்களை அவர் தடை செய்யலை. முழுக்க இசை கச்சேரி, இப்போ வந்து அவர் ஃபாரினில் நடக்கிற ஒரு விழாவுக்கு தான் உரிமை கேட்டிருக்கிறார், இது எப்படி என்னுடைய அனுமதி இல்லாமல் நடத்தலாம். அப்போ அவர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் இளையராஜாவினுடைய இசையை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்களே, அவர்களுக்கு தான் இது நேரடியாக பாதிக்குது, மற்றபடி வேற யாரும் இது பாதிக்கல அப்படிங்கிற வாதம் வருது. எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இளையராஜாவோ இல்லை வந்து எஸ்பிபி 2 பேருமே சரி,
நம்ம ஒரு இறைவனை நோக்கி பாடின தியாக ஈரம் கிடையாது, மக்களுக்காக பாடின கத்தாரும் கிடையாது. 2 பேருக்குமானது வியாபாரம். நேத்து ராத்திரி அம்மானு இவர் தான் இசையமைச்சார், அவர் தான் பாடினார். அவர்களுக்கு தேவையானது கலை உணர்வு அப்படிங்கிறத தாண்டி பணம், வியாபாரம். அதனால் நான் அதுக்குள்ளே போகிறது அப்படிங்கிற ஒரு இதுக்கு நான் போகலை. இது சட்டப்படி இவர் மேலே சரியா அவர் மேலே சரியா அப்படிங்கிறதுல விமர்சனம் 2 பேரும் மேலே ஒன்று தான். ஏற்படியே நல்ல பாட்டும் கொடுத்துருக்காங்க, எத்தனையோ மோசமான பாட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதில் இப்போ அதுக்கு இவர் நம்ம சந்திரமோகன் சார் சொன்னார், மோனாலிசா அதை காப்பி அடித்த ஒரு பாடல்களை வந்து இளையராஜாவுடைய பாட்டை ஒருத்தர் காப்பி அடித்து மும்பையில் இசையமைச்சார். அதை வச்சு கேட்குறப்ப மோனாலிசா ஓவியம் அப்படின்னு. அப்போ இதே காப்பிரைட்டுக்கான ஒரு விஷயமா நான் ஒரு விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாமே சட்ட ரீதியாக மட்டும் பார்த்துட முடியாது. சட்டமே மனசுலேருந்து உருவாகிறது தானே, நம்மளுடைய எண்ணங்கள் தானே. அப்படி பார்க்குறப்ப இவருக்கு ஏதோ தனிப்பட்ட கோபமோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணமோ வச்சுக்கிட்டு எஸ்பிபி மாதிரியே பாடக்கூடிய மனோவை கொண்டு வந்தார். அதுக்கு சட்ட ரீதியாக எஸ்பிபிக்கு தான் குரலுக்கு காப்பிரைட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தார்மீக ரீதியாக ஒரு மனசாட்சி படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. இல்ல, ஒரு திரைப்பட பாடலாசிரியர் சட்டம் மனிதன் உருவாக்கியதுதான், ஆனால் கண்டிப்பா சட்டத்திற்கு மனிதன் கட்டுப்படணும்ல. நான் தார்மீக அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் நம்ம கேட்கலாம். அதுக்குள்ளே நான் போகலைங்க. அதாவது இது இளையராஜா பக்கம் நியாயமா எஸ்பி பக்கம் நியாயமான்னு சொல்லவில்லை. 2 பேருமே பணம் படைத்தவர்கள், புகழ்பெற்றவர்கள், அவங்க எப்படியோ அது படி போகட்டும். ஆனால் இளையராஜா வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் தன்னோட பக்கம் சரின்னு சொல்ல விஷயங்களை அவர் கடைபிடித்தாரா அப்படிங்கிறது தான். அதுக்கான ஒரு விஷயமா தான் நான் சொல்கிறேன். ஒரு காப்பிரைட்னு ஒரு குரலுக்கு காப்பிரைட் இல்லை இருக்கா இல்லையா தெரியாது. ஆனால் பொதுவாக யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயம் அது. ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல் இருக்கிறாரு, எஸ்பிபின்னு இருக்கிறாரு. அப்போயே பத்திரிகைலாம் கூட வந்தது, 2 பேருக்குமான மன வருத்தங்கள் என்ன வந்தது. அது காரணமோ என்னமோ அதே மாதிரியான இதை ஒருத்தர் மனவை கொண்டு இது நீங்க தப்பு இது சொல்ல முடியும். நீங்க அதான் சொல்கிறேன். இப்போ ஒரு நிறுவனத்தில் வந்து ஒருத்தர் பணிபுரிகிறார், அந்த நிறுவனத்தில் இவர் இருக்கும்போது ஏன் அந்த நிறுவனம் இன்னொருவரை எடுத்தது அப்படின்னு இன்னொருத்தரில் 1000 பாடகர்களை உருவாக்கட்டது பண்ணிட்டோம். அதே குரல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுக்கு சட்ட ரீதியாக தடை பண்ண முடியாது. ஆனால் இது சரியா தவறா அப்படிங்கிறது கேள்வி வந்து நம்ம கேட்கலாம். அது அவங்கவுங்களுடைய மனசாட்சியை பொறுத்த ஒரு விஷயம் அது. அப்போ இப்படி இருக்கிற ஒரு இளையராஜாவுக்கு காப்பிரைட்டை பற்றி பேச எந்த அளவுக்கு உரிமை இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஒன்று தவிர இப்போ எழுதி வைத்த சட்டம் தானே செல்லுபடியாகும். இப்போ நீங்க இது கிஷோர் குமார் வாய்ஸ்ல பாடுற குமார் சானு வந்து 90ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து பிரபலமாகிறார். ஆனால் குமார் சானு வந்து ஆர்கெஸ்ட்ராவில் வந்து கிஷோர் குமாரோடைய பாடல்களை பாடி தான் வந்தார். அவருடைய வாய்ஸை நகல் பண்ணுற ஆளாக தான் அவரை இப்போவும் வந்து காத்திரமான விமர்சகர்கள்லாம் அவரை நினைக்கிறாங்க குமார் சானுவை. ஆனால் அவர் 90ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து ஃபேமஸான மியூசிக் டைரக்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் வந்து அதுக்கப்புறம் கூட தமிழில் கூட அவர் பாடியிருக்கார் குமார் சானு. நீங்கள் அதை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? ஒரு எஸ்பிபி வந்து எஸ்பிபிக்கு இளையராஜாவுக்கு சின்ன இதாக மனசாப்பம் இருந்துக்கலாம். நம்ம வந்து எல்லாமே ஊகம் தான். சினிமா அந்த உள்ள என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆளை கொண்டு வராருன்னா அதுக்கு முன்னாடி எம்எஸ்சிட்ட வேலை பார்த்த ஒரு மனோ, அவருக்குன்னு சில யூனிக்னஸ் உண்டு. அவரும் நல்ல இசைக்கலைஞர். அவருடைய திறமையை குறைச்சி உள்நோக்கம் நம்ம கற்பிக்கிறது இல்லையா, அது வந்து பேச வர விஷயத்துக்கு இதுக்கு வந்து இது வேற டைமென்ஷன். காப்பிரைட் மாதிரியான விஷயம் அதையும் நம்ம பார்க்கிறோம். இல்ல அது காப்பிரைட் தனிப்பட்ட விஷயம். அதுக்கு சட்டம் இருக்கலாம், அதுல சட்டம் இல்லாம இருக்கலாம். சட்டமா சட்ட அடிப்படையா தார்மீக அடிப்படையா எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ஞ்சு தான் பார்க்கணும். சார் உங்களிடம் இதை கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்தில் வந்து யாரை பாதிக்குது? நல்ல ஒரு பணம், இளையராஜாவின் இசையை வைத்து பணத்தை பணமாக்கக்கூடிய அவருடைய இசையை சந்தையாக்குகிற அவர்களை தானே இப்போ நேரடியாக பாதித்திருக்கிறது. நம்ம வீட்டில் கேட்பதற்கோ தொலைக்காட்சியில் கேட்பதற்கோ எந்த பாதிப்பும் இல்லை நமக்கு நாமே இளையராஜாவின் பாடலை இசையோடு முணுமுணுத்துக் கொள்வதற்கோ எந்த தடையும் இல்லை. ஆனால் ஃபேஸ்புக்கில் கூட ரொம்ப கிண்டலாக போட்டாங்க, இனிமேல் அதுக்கும் நாங்கள் தடை விதிப்பீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் அந்த மாதிரியான தடை இப்போ கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு இது போன்று இங்கிருந்து போய் கச்சேரி பண்ணுகிறார்கள் அல்லவா, இது மட்டும்தான் அவர்களுக்கான இது போன்ற இளையராஜாவின் இசையை வந்து அவர்கள் ரசிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி தடை வரும்போது இனிமேல் நாங்கள் இளையராஜாவின் இசையை இது போன்ற கச்சேரிகளில் கேட்கவே முடியாது என்பது வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய ஆதங்கமாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் முதல்ல கேட்க முடியாது அப்படிங்கிறதே நான் வந்து சரியான கருத்தாக எடுத்துக்கல. அதாவது கேட்க முடியாது அப்படிங்கிறதே இப்போ என்ன அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கிற அவ்வளோ பஸ்ஸு, மினி பஸ்ஸு, ஷேர் ஆட்டோஸ்லாம் வந்து ஒரு பென் டிரைவில் வந்து 3000 பாட்டு 4000 பாட்டு ஒரு பென் டிரைவில் அடக்க முடியாத அளவுக்கு பாடல்கள் வந்து நீங்கள் வந்து யார் லாங் டிரைவ் போனாலும் ராஜாவோட பாடல்களை வந்து காரில் போட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பாடல்களை வந்து கச்சேரிகளில் தான் கேட்கணுங்கிறது வந்து ரொம்ப, அதை தாண்டி வந்து கேட்க முடியாதுங்கிறது அது இப்போ என்னென்னா அங்கே தான் நம்ம வரோம். இப்போ என்னென்னா ஒரு கருத்து என்னென்னா, ஒரு எஃப்எம்மில் 1 மணி நேரம் வந்து ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பண்பலையில் 1 மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்கன்னா
அந்த ஒரு மணி நேரத்திற்கான வருமானம்னு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஒரு மணி நேரத்துக்கு இடையில வந்து பாடல்களுக்கு இடையில ஒரு 10 பாடல்கள் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு விளம்பரம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஒரு மணி நேரத்திற்கு அவங்க போடுற ஒரு எஃப்எம்ல விளம்பரங்கள் மூலமாக ஜஸ்ட் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஒரு எஃப்எம்ல போடக்கூடிய ஒரு பாடல்கள் ப்ளஸ் விளம்பரங்கள் ப்ளஸ் பேசுகிற ஒரு மணி நேரம் ப்ரோக்ராமில் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 10 பாட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 ரூபாயில் எனக்கு 1000 ரூபா தந்தா என்னங்கிறது தான் இப்போ கேள்வி. 10,000 ரூபாய் ஒரு மணி நேரத்தில் ஒரு நாள் சம்பாதிக்க நல்ல உபரி ஈட்டுறீங்க. உபரி ஈட்டாமல் இருந்தால் பரவாயில்ல, நல்ல உபரி ஈட்டுறீங்க. அப்படி ஈட்டும்போது இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ பண்ணுற விஷயமே கூட இப்போ வந்து இன்டர்நேஷனல் டூராக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அதில் அந்த ப்ரெஸ் மீட் வைக்கும்போது வந்து அதில் சொன்னாங்க அதை கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ் சரண் சார் இருக்கார் இல்லையா சார், எஸ்பிபி சாரோட பையன் தான் அதை வந்து முன்னின்று ஆக்சுவலி அவரும் ப்ளஸ் வேறு ஊர்களில் 7-8 நாடுகளில் இது நடக்குது. இது ஆகஸ்ட்லேருந்தே நடந்துட்டு இருக்குது. அந்தந்த ஊர்களில் வேறு அரங்கங்கள் வேறு கம்பெனிகளோட அல்லது டைப் பண்ணி கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ் தான் பண்ணுறதா வந்து அதோட டிசைன்ஸில் போட்டிருக்கு. கேபிட்டல் ஃபிலிம் ஒர்க்ஸ் தான் பண்ணுது. இன்னொன்று நீங்கள் அதே ரசிகர்கள் வந்து மேடை கச்சேரிகளில் கேட்குறவங்க நீங்கள் இந்த டாலர் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுன்னு எஸ்பிபி 50 அப்படிங்கக்கூடிய அந்த ரேட்டுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா அதாவது $90 200+ வந்து டாலர் வரை வந்து அதோட ரேட் இருக்குது. ஒரு இருக்கைக்கான ரேட்டு கோல்டு பிளாட்டினம் அந்த மாதிரியான. இப்போ நீங்கள் அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கச்சேரிக்கு வந்து ஒரு ரசிகன் வந்து ஒரு தமிழ் ரசிகன் வந்து இளையராஜாவோட வெறியனாவே இருந்தால் கூட 5,000 ரூபாய்க்கு மேலே வந்து பே பண்ணி தான் வந்து அந்த வந்து பார்க்குறாரு. இப்போ அந்த 5,000 ரூபாங்கிறது யாருக்கு போகும்? அந்த 5,000 ரூபாங்கிற இந்த ஈவெண்ட் நடத்துறவங்க. ஆனா அதே சமயம் நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க புரியுது, இது ஒரு யாரோ ஒரு பணக்கார முதலாளிகள் இசையை சந்தைப்படுத்துறாங்கங்கிற உங்களுடைய விமர்சனம் புரியுது. ஆனா நான் கேட்பது 5,000 ரூபாய் கொடுக்க தமிழர்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க. இந்த இசைக்காண்டி இந்த கச்சேரியில இந்த வடிவத்தில் தான் இதை நான் பார்க்க வேண்டும், அதை இவர் பாட அந்த இசையில அதை நாங்க கேட்க வேண்டும், அதற்கு 5,000 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அரங்கு நிறைந்த காட்சிகள் ஆகுது அந்த இசை கச்சேரி. அதையும் நீங்க கவனிக்கணும். அந்த 5,000 ரூபாயில எனக்கு ஒரு 5 ரூபாயா கொடு அப்படின்னு வந்து கேட்குறாரு. எனக்கு மீன்ஸ் என்னோட இருக்கிற வந்து பாடலாசிரியர்களுக்கு என்னோட இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு இளையராஜா வந்து அதை மொத்தமாக அவரே எடுத்துக்கல. அவர் வந்து இதுக்கு முன்னாடி அவர் எந்த படங்களுக்கெல்லாம் இசையமைப்பாரோ அந்த தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு உயிரோடு இல்லாட்டினா கூட அவங்களுடைய வாரிசுகளுக்கு அவர் தேடி போய் கொடுக்குறதாக செய்தி கேள்விப்படுறோம். அது உண்மைத்தன்மையை நம்ம வந்து அதை உறுதி பண்ணிக்கணும். சரியா? அப்போ நீங்கள் கொடுக்குற காசில் நீ இப்போ கணக்கு போட்டு பார்த்தா அப்போ அது எவ்வளோ, அதை 5,000 ரூபாங்கிறது ஒரு சாம்பிள், 5,000ங்கிறது ஒரு சாம்பிள். அந்த 5,000 ரூபாயில் அந்த 5,000 மொத்தமாக யாருக்கு போகுதுன்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு 5 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ உன்னுடைய காசு என்னோட இசைக்காக நீ கொடுக்குற காசுலேருந்து எனக்கு வரலாங்கிறது வரலாம். அது சட்ட ரீதியாக தான். அது வந்து எனக்கு நீ தந்தையே ஆகணும்லாம் கேட்க வரல. இப்போ கூட என்னென்னா என்னுடைய அனுமதி இல்லாமல் பாடக்கூடாதுங்கிறத சொல்லப்படுறது. இப்போ நம்ம இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். எஸ்பிபி சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நிறைய நியூஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் நான் வந்து இளையராஜா பாடல்களை பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கதா போட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ அவர் சொன்னதுதான் செய்திகள் இல்லை, இப்போ அவர் சொல்லியிருக்கிறதா 2 விஷயம் இருக்குது. அது என்னன்னா இந்த கச்சேரியில் கமிட் பண்ண கச்சேரியில் என்னால் இளையராஜா பாடல்களை பாட முடியாதுங்கிறதாவும் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ கமிட் பண்ண கச்சேரிகளில் ஏன்னா அது கமிட் பண்ண அதுக்காக தான் ரசிகர்கள் வர போகிறாங்க, ஏமாற்றம் இருக்குது. ஸோ இந்த கச்சேரிகளில் எனக்கு வந்து சாரி நான் வந்து இதில் வந்து ரிக்ரெட் பண்ணிக்கிறேன், எனக்கு இதில் பாட முடியாது. அதில் கீழே ஒரு வார்த்தை மென்படி கடவுள் புண்ணியத்தில் நான் வேற இசைப்பாளர்களுக்கும் நிறைய பாட்டு பாடியிருக்கேன், அந்த பாடல்களை நான் பாடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு இடத்துல கூட வந்து இந்த பிரச்சனைகளை சரி பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து பாடுவேன்னு சொல்லலை. அது ஏதோ சட்ட ரீதியா பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா சட்டத்திற்குள் வர தயாரா இல்லைங்கிறீங்க. எஸ்பிபி வந்து சட்டத்திற்குள் வர தயாரா இல்லைங்கிறீங்க. ரெண்டு விஷயம் சட்டத்தை நான் மதிக்கிறேன். 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு சட்டத்தை நான் மதிக்கிறேன், அதை நான் ஏத்துக்கிறேன், இதுதான் கடவுளோட செயல்னா அதையும் நான் ஏத்துக்கிறேன். 2 விஷயம் சொல்லியிருக்காரு. அது ஓகே, அது அப்படி போகட்டும் அப்படின்னு. ஆனா எங்கேயாவது இது என்ன பிரச்சனைன்னு நான் பேசிட்டு இது அடுத்த கட்டத்துக்கு வரேங்கிறத பத்தி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இன்னொன்னு இளையராஜா சைட்ல இருந்து வந்து அவங்க அந்த நோட்டீஸ் அனுப்புனது வந்து நாட் ஓன்லி ஃபார் வந்து எஸ்பிபி சாருக்கு மட்டும் அனுப்பல, சித்ராவுக்கு, சரணுக்கு, அந்த ஈவெண்ட் கம்பெனி ஆர்கனைசர்ஸுக்கு, அரங்க நிர்வாகிகளுக்கு உட்பட வந்து சேர்த்து தான் அந்த நோட்டீஸ் வந்து போயிருக்கு. இப்போ ராஜா நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்னா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இந்த மாதிரி பாடுறாங்க அதை நான் ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதை வந்து அப்பவே வந்து ஹைலைட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் எங்கேயுமே பண்ணல, அதை நோட்டீஸ் அனுப்பிட்டு விட்டுட்டாங்க. இப்போ இன்னொரு கருத்து சொல்றாங்க, ஏன் வந்து எஸ்பிபி வந்து அதை வந்து பப்ளிக்ல வந்து அதை போட்டு இது பண்ணணும், பப்ளிக்கில் போட்டுட்டு அவர் தனிப்பட்ட முறையில் அதை வந்து ஏன் அதை வந்து ஒரு விமர்சனத்துக்கான உள்ள ஒரு விஷயமாக மாற்றணும், அதை அவர் நேரடியாக பேசியிருக்கலாம் கூட விஷயம் இருக்குது. ஸோ அது ரசிகர்களை பொறுத்தவரை இளையராஜா பேசியிருக்கலாங்கிறாங்க இன்னொரு தரப்பு. இளையராஜாவே பேசியிருக்கலாம், யார் உன்னுடைய நண்பர் தானே, அவரிடம் நீ பேசியிருக்கலாம். எல்லாத்தையும் அது நம்ம தெரியாது, அவங்க பேசினாங்களா பேசப்படலையா பேசியிருக்காங்களா தெரியாதாங்கிறது நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம உறுதி செய்யாமல் நம்ம பேச முடியாது. ஏன்னா அது 2015 ஆரம்பிக்குது. 2015 இந்த இஷ்யூ வந்து தொடர்ந்து ஆரம்பிக்குது. தயாரிப்பாளர் சங்கம் அப்பவே பெரிய பிரச்சனைகள்லாம் வருது. சந்திரமோகன் சார் இதில் இன்னொரு அவர்கிட்ட கேட்ட கேள்வியை நான் இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி கேட்கிறேன். மேடை கச்சேரி இசை கச்சேரி இல்லைன்னா எப்படி கேட்க முடியாமல் இருக்கும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்தில்
பாட்டு கேட்கவா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வாதத்தை அவர் முன்வைக்கிறாரு. அது ரொம்ப ஒரு ஏற்புடைய வாதம் தான். ஆனால் இது போன்ற கச்சேரிகளில் உட்கார்ந்து எஸ்பிபி அவர்கள் பாட இளையராஜா இசைவை நாங்கள் ரசிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு இது இழப்பு தானே? இனிமேல் இப்போ எஸ்பிபி சொல்லியிருக்கிறார், நான் பாட மாட்டேன் இளையராஜா இசையமைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது, அதற்கான வாய்ப்புகள் குறையும் போது, ரசிகர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு வந்து இது இழப்பு தானே இளையராஜாவுடைய இருந்த நடவடிக்கை? இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு வேணால் நிச்சயமாக இழப்பாக இருக்கலாம். ஆனால் இது இப்படியே நிரந்தரமாக இருக்கும்னு சொல்ல முடியாது நான் நம்புகிறேன். ஏன்னா எஸ்பிபி இளையராஜாவும் நண்பர்கள்ங்கிற பட்சத்தில் ஒரு மனசாபம் வந்ததுக்கப்புறம், இது சட்ட ரீதியாக போனாலும் மனசாபம் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 பேரும் பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா திரும்ப அடுத்த ப்ரோக்ராம்லேயே இளையராஜா பாடலில் எஸ்பி பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்படியே முடிஞ்சு போயிடணும்னு நான் நினைக்கல. ஏன்னா இது வந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராமில் நம்ம உட்காந்து லைவாக பார்க்கும்போது தான் அது நம்ம ஏற்கனவே கேட்ட பாடல்களை அது திரும்ப மியூசிஷியன்ஸ் வாசித்து அது எஸ்பிபி பாடும்போது, இளையராஜா வந்து அது மேடையில் நிற்கும் போது அது ரொம்ப பெரிய ஒரு இருவருமே தோன்றி பாடக்கூடிய வாய்ப்பு அமையுங்கிறீங்க, கண்டிப்பா வரும்னு நினைக்கிறீங்க? சினிமா பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 கம்மியான ஆட்கள் தான் நிரந்தர எதிரியாக இருக்கிறாங்க. மற்ற பேர் மாறிக்கிட்டே இருக்காங்க. எஸ்பிபி இது பாரதிராஜா இளையராஜா பிரிஞ்சாங்க, திரும்ப சேர்ந்தாங்க. அது மாதிரி நண்பர்கள் அவ்வளோ சீக்கிரமாக பிரிஞ்சு போகிறது இல்லை, அப்படிதான் நம்புறேன். ஆனால் வைரமுத்து இளையராஜா இன்னும் சேரலன்னு நினைக்கிறேன். அதான் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அது பெரிய இழப்பு தான் ரசிகர்களுக்கு. அதாவது இதை வந்து நம்ம அந்த சம்பவத்தோட நம்ம குறிப்பிட வேண்டிய நிலை இருக்கு. ஏன்னா நீங்களே அந்த விஷயத்துக்கு வந்ததுனால நினைவு வருது எனக்கு. பாரதிராஜா இளையராஜா வைரமுத்து கூட்டணிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை ரசிகர்கள் தந்தது. இப்ப அது வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு ஒரு இழப்பு தானே. பாரதிராஜா இளையராஜா வைரமுத்து கூட்டணி இனி அமையாது, உங்களோட மொழியில சொன்னா அமையும்னு நீங்க சொல்றீங்க. பர்டிகுலர் இதுல என்னால சொல்லவே முடியாது. ஏன்னா பல முயற்சிகள் நடந்திருக்கு. சிறிய திரைத்துறை நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும். பல பேர் அதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் அது கைகூடல. அந்த அற்புதமான 3 படைப்பாளிகள் கூட்டணி ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சது ஒரு இழப்பு. அது மாதிரியான இழப்பு இளையராஜா எஸ்பிபி விஷயத்துல வராதுன்னு நீங்க நம்புறீங்க, ஆசைப்படுறேன், நம்புறேன். ஏன்னா 2 பேருமே அதுதான் இன்னைக்கு பால்யகால நண்பர்கள் மாதிரி. ராஜா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்து எஸ்பிபிக்கு பழக்கம். அடுத்த சகாப்தனும் வந்து ரொம்ப ரசிக மனோபாவத்தில் போயிட்டாருன்னு தோணுது. அதாவது இந்த 3 கூட்டணி இருக்கிறதுக்கு முன்னாடி ரசிகர்கள் இருந்தாங்க, இசை இருந்தது, அதுக்கப்புறமே இருக்கதான் போகுது. நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்ல, அந்தந்த காலகட்டத்தில் ரசிக்கிறதான் இல்ல அது இருந்தா நல்லா இருக்குங்கிறத தாண்டி இனிமேல் அதற்கான வாய்ப்பு இல்லாம இப்படி ஒரு சண்டை பிளவு வந்து அந்த 3 பேர் கூட்டணியே இனி ரசிகர்களுக்கு தராம போயிருச்சுல. வெவ்வேறு இசைகள் இருக்கு, வெவ்வேறு ரசிக்க போறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி இந்த 3 பேர் இருந்தா தான் ரசிக்க முடியும். இப்போ 3 பேர் சிறந்தவர்கள் தான். பர்டிகுலர் கூட்டணி இருக்கு இல்லையா, பாரதிராஜா இளையராஜா வைரமுத்துங்கிறது வந்து நம்ம மண் சார்ந்த பல கேரளாவில் மலையாள படம் ஒரே மண் சார்ந்த அந்த ஒரே மண் சார்ந்த வந்தவர்களுக்கு முறையில அது ஒரு இதுங்க சொல்றது கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அதிகம் வந்தது. அவங்களுடைய துறையில அவங்க எவ்வளவு முருகன் மந்திரம் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டே இருக்கிறாரு. அதுக்கு சொல்றேன் நான், அதை அந்த எஸ்பிபி தான் படிச்சதுனால சொல்றேன். இளையராஜா வந்து என்னுடைய அனுமதி தான் கேட்குறாரு, பணத்தை குறிப்பிடல அப்படிங்கிற மாதிரின்னு இளையராஜாவுடைய சார்பா அந்த நோட்டீஸ் விட்டு, அந்த காப்பிரைட் இதில் அந்த நோட்டீஸ் விட்டவர் வந்து ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறாரு, எங்களுடைய அனுமதியோட உரிய தொகை கொடுத்து பயன்படுத்திங்கிற வார்த்தை அதில் இருக்கிறது. அதனால் பணம் இல்லாமல் இல்லை, தவறு நான் சொல்லவில்லை. ஆனால் இளையராஜா வந்து பணத்துக்காக சொல்லலை அப்படிங்கிறது அப்படி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தவறும் இல்லை. அவர் கேட்ட ஆனால் குறிப்பிட்ட வார்த்தை சொல்றது வந்து அனுமதியை மட்டும் இல்லை, நீங்களே அந்த பங்கு தரணும்னு சொன்னீங்க, ஆனா பணத்துக்காக அவர் கேட்கல அப்படிங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. 2 விஷயமும் நீங்க என்னன்னா பணம் வந்து அவர் பிடிக்கிறவங்ககிட்ட பணம் வாங்கிக்கலாம், பிடிக்காதவங்ககிட்ட அவர் பணம் வாங்காம அது அவரோட விருப்பம், அது அவரோட விருப்பம். வார்த்தை இருக்கிறது என்ன இருக்குன்னா அனுமதியோட, பெரும்பாலும் அது பணத்தோட தான் தொடர்புடையது. இல்ல சார், அது என்னன்னா இப்போ அனுமதிங்கிறது வந்து இப்ப சிலவங்க என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது நீ காசு கூட எனக்கு தர வேண்டாம், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படிம்பாங்க. இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இது எனக்கான அங்கீகாரத்தை நீ தந்திருக்கணுங்கிறது மட்டும்தான். நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சரி போனா போதுன்னு. இதுல அங்கீகாரங்கிற வார்த்தை இல்லையா, அது இளையராஜாவுடைய இசை என்பது யாருக்கும் சொல்லி தெரியல. அதான் நாலேஜ்ங்கிறது என்னுடைய ஒரு வந்து பயன்படுத்தும் போது என்னுடைய நாலேஜுக்கு நீ சொல்லியிருந்தேன்னா ஒன்று 100 ரூபாய் கொடுக்குறது 5 ரூபாய் கொடுத்துருக்கலாம், இல்லை 5 ரூபாய் கூட வேண்டாம்னு கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சொல்றது தொகைங்கிற வார்த்தை இருக்கு, தொகை இருக்கு, தொகை இல்லைங்கிறத தான் அவர் முழுமையா என்னன்னா மேடை கச்சேரிகளில் வந்து பாடுறதுக்கு வந்து நீங்க எனக்கு யாருமே காசு தர வேண்டாம். இப்போ 48 விஷயம் சொல்லிட்டேன். அதாவது ஒரு பாடல்ல வந்து
யார் யாருக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து ஒரு 3 பேர் சொல்லியிருக்காங்க. தயாரிப்பாளர், கம்போசர், அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட், ஆத்தர்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் சொன்னால் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, நீங்கள் நம்மளுடைய வீட்டில் குழந்தைங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் எங்கள் லிஃப்ட்டில் இருந்து ஒரு 48 இடங்கள் 48 பப்ளிக் எக்ஸிபிஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். 48 பிளேசஸ். அந்த 48 பிளேசஸில் நீங்கள் எங்கே எக்ஸிக்யூட் பண்ணாலும் எந்த வகையில் அதை பயன்படுத்தினாலும் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற. பர்த்டே ஃபங்க்ஷனில் பயன்படுத்தினா கூட, பர்சனல் ஈவெண்ட்ஸில் பயன்படுத்தினா கூட பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ கமர்ஷியலாக பயன்படுத்தும் போது என் நாலேஜுக்கு சொல்லுங்கள், எனக்கு அதில் பங்கு கொடுங்கன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. சார், உங்களிடம் இப்போ இந்த காப்புரிமை சட்டம் குறித்து எஸ்பிபி அவர்களுக்கே தெரியாது. அதுவும் குறிப்பாக அவர் சார்ந்த இந்த இசைக்கு காப்புரிமை இருக்கிறது, இந்த சட்டங்கள் குறித்து அவருக்கே விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா? இது வந்து யாருடைய குற்றம்? சட்டம் இயற்றினவர்கள், சட்டத்தை பயன்படுத்துவர்களுடைய குற்றமா? அது தெரியாமல் எனக்கு இன்னசென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அவங்க அந்த அந்த விஷயத்தை எடுத்துக்க முடியுமா, அந்த உரிமையா? காப்பிரைட்ஸ் சம்பந்தமாக மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு இல்லை. மக்கள்னா பொதுமக்கள் மாத்திரம் இல்லை, கலைஞர்களுக்கே விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இதில் இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நாம் வந்து இதெல்லாம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதில்ல, காலேஜில் சொல்லிக் கொடுக்குறதில்ல. சார், இல்லை ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் கேட்டுக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கிறேன் பதில் சொல்கிறேன். என்னன்னா, இல்லை அவர் அந்த சட்ட ரீதியாக சொல்லிடட்டும், நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். என்னன்னா, அது அந்த கரெக்டாக சொல்லி நீ கேட்ட கேள்வி என்னன்னா, கலைஞர்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ காப்பிரைட் வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்குது, இசையமைப்பாளருக்கு இருக்குது, பாடலாசிரியர்களுக்கு இருக்குன்னு சொல்லும்போது வந்து ஒரு 2 வருடங்களோ 3 வருடங்களுக்கோ முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, சிங்கர்ஸ் வந்து எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. சிங்கர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து எங்களுக்கும் இதில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது ஒரு விஷயம். பாடல் வரிகளுக்கு சொந்தம், பின்னணி பாடகருக்கு சொந்தம். நாலேஜ் வந்து இல்லாம இருக்கிறது கிடையாது. இதுல கேட்டுட்டு நான் வரங்கள்ட்ட சொல்லுங்க. சிங்கர்ஸ்க்கு உண்டு சார். சிங்கர்ஸ்க்கு சாங் ரெக்கார்டிங்க்கு உண்டு. பதிவு அதை தான் முன்னாடியே சொன்னேன். பதிவு செய்த ரெக்கார்டிங் ஆடியோக்கு சிங்கர்ஸ்க்கு ஒரு பங்கு உண்டு, இசையமைப்பாளருக்கு ஒரு பங்கு உண்டு, ப்ரொடியூசருக்கு ஒரு பங்கு உண்டு. ப்ரொடியூசர் இல்லாட்டி ரெக்கார்ட் லேபிள் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அதுக்கப்புறம் பாடலாசிரியர் அவருக்கு ஒரு பங்கு உண்டு. இதான் 2 கம்போனன்ட் இருக்குது. ஒரு கம்போனன்ட் சாங் ரெக்கார்டிங்கோட காப்பிரைட்டு, இன்னொன்று அந்த இசை கூறுக்கான காப்பிரைட். இது ரெண்டுமே வேறுபட்ட விஷயங்களா காப்பிரைட் லா பார்க்குது. இப்போ இதுக்கு வந்து இந்தியன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சொசைட்டி, பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த காப்புரிமையை காக்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி, டீ கடையாக இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, பாடலை ஒலிபரப்பினால் அந்த ஒரு வருஷாந்திர தொகையை அவங்களுக்கு செலுத்தணும். ஸோ ஒரு வருஷ காலத்துக்கு அவங்க எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு பார்த்து, ஒரு கம்போசர், ஒரு இசையமைப்பாளருக்கு அவருடைய கேட்டலாகில் எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பங்கை பிரித்து கொடுப்பது அவர்களுடைய வேலை. இல்லை, இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம வரையறை செய்வது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லு. பாடல், இப்போ பின்னணி பாடகர், பாடல் ஆசிரியர், இசை அமைத்தவர் 3 பேருக்குமே அதில் சம பங்குன்னு சொல்றீங்களா? இல்லை இசையமைப்பாளருக்கு அதில் அதிகமாக இருக்கா? ஒரு பாடலை உரிமை கோருவதில் இந்த 3 பேரில் யாருக்கு அதிக பங்கு? இசையமைப்பாளருக்கு 2 விதமான பங்கு உண்டு. இசை கோர்வைகளுக்கு மாத்திரம் அவருக்கு மியூசிக்கல் ஒர்க் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கு காப்பிரைட் ஹேண்ட் புக்கில். அதுக்கு முழு பங்கு இசையமைப்பாளருக்கு மாத்திரமே. ஸோ இப்போ ஒரு பாட்டை ஒருத்தர் யாரோ காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா அதே லிரிக்கை அவங்க எடுக்காமல் போகலாம், ஆனால் அதே டியூனை எடுக்கலாம். அந்த டியூன் தான் நான் இசை கூறுன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? இன்னொன்று, சாங் ரெக்கார்டிங்கிறது இசையமைப்பாளர் தனியாக செஞ்சுறது இல்லை, அது ஒரு கூட்டணி வேலை. அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், வாசித்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், பாடுறதுக்கு ஆள் வேணும் இல்லையா, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். அதனால இது ஒரு நல்ல நுட்பமான பார்வை. இசையமைப்பாளர் என்பவர் எத்தனை பேருடைய துணை கொண்டு இருக்கிறார் என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் சேர்த்து தான் மொத்த படைப்பாக வருதுங்கிறீங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொடக்ஷன் ரோல் தான் மக்களுக்கு தெரியும். ஒன்று இசையமைப்பாளர், இன்னொன்று பிளேபேக் சிங்கர். மிச்ச வேலை செய்கிற எவ்வளவோ பேர் பற்றி யார் என்ன, அவங்க வேலைகள் என்ன எதுவுமே தெரியும். அவர்களெல்லாம் காப்புரிமை சட்டத்தின் கீழ் உரிமை கோருபவர்களாக வரமாட்டார்கள், அப்படிதானே? வருவாங்க. சாங் ரெக்கார்டிங், அதை தான் சொல்கிறேன். சாங் ரெக்கார்டிங்க்கு இப்போ நான் இது 2க்கும் என்ன வித்தியாசம்னா, அதே இசையை நான் திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இசையமைப்பாளர் ரைட்ஸ் வேணும். அதை நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன், அவருடைய பாடல்களை தானே இவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதனால அந்த இசைக்கூறுகளை தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதனால அவருடைய பெர்மிஷன் வேணும். ஓகேங்களா? இன்னொன்று, அந்த சாங்கை நான் ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் அந்த சிடி வேறு டிவிடி காப்பி போட்டு நான் விற்க போகிறேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கும் ரைட்ஸ் வேணும். பட் அதுக்கு ரைட்ஸ் இசையமைப்பாளர்கிட்ட மாத்திரம் இருந்தால் போதாது. நான் சொல்கிற அந்த மற்ற 3 பேர்கிட்டையும் ரைட்ஸ் வேணும்.
புரியுதுங்களா? இதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம், ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். மேல இப்போ என்ன பிரச்சனைனா, நமக்கு தமிழர்களுக்கு இசை வாழ்வியல் கூறு. அது வந்து வாழ்க்கையோட திரை இசை வாழ்க்கையோட அத்தியாவசியமாகவே ஆயிடுச்சு இப்போ ஒரு 100 வருஷமா. அதுலேயும் ஒரு இசை நிகழ்ச்சியா அதை கண்டு கேட்டு ரசிப்பது ஒரு தமிழனின் வாழ்வில், தமிழன் வாழ்க்கையின் கலைப்பூர்வமான தேவையை நிவர்த்தி செய்யும் ஒரு நிகழ்ச்சின்னு கூட சொல்லலாம் நம்ம, இல்லையா? அவ்வளோ முக்கியமான ஒரு மெல்லிசை நிகழ்ச்சி எப்படி நடத்த வேண்டும், என்ன பர்மிஷன்ஸ் வேணும் அப்படிங்கறத பத்தியான ஒரு இப்ப சார் சொன்ன மாதிரி இல்ல அந்த எஸ்பிபி இளையராஜாவை தவிர்த்து இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த ஏற்பாடு செய்த நிறுவனம், அதை தான் சார் கூட அதை குறிப்பிட்டார். அந்த நிறுவனத்திற்கு இந்த சட்டங்கள் தெரியாம இருக்குமா? அந்த இசையை வச்சு அவ்வளவு பெரிய சந்தைப்படுத்துகிற அந்த நிறுவனம், இவர்கள் 2 பேரையும் தாண்டி அவர்களை பற்றியும் லைட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த சட்டங்களை பத்தி எஸ்பிபிக்கு தெரியாது, அதை கேட்டு ரசிக்கிற அந்த சாமானிய ரசிகனுக்கு தெரியாது. அவர்களுக்கு அந்த அவசியம் இல்லை, சட்டம் படிச்சுட்டு வந்து இசையை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நிறுவனத்துக்கு தெரியாதா? கோடிக்கணக்கில் இதை வைத்து பணம் ஈட்டுகின்ற அந்த நிறுவனத்துக்கு தெரியாதா? தெரியாதுன்னு சொல்றது தப்பு. இப்ப நான் வந்து ரோட்ல போய் நான் வந்து ஒரு தப்பா டிராபிக் லைட் நிக்காம நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா, இல்லங்க எனக்கு அந்த சட்டம் தெரியாதுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? அதைத்தான் கேட்கறேன். அதே மாதிரி தானே அந்தந்த வேலையை நீங்க செய்யறச்ச அதுக்கு உண்டான சட்ட ரீதியான லீகாலிட்டிஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் தெரிஞ்சுதான். தெரியாது அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு, அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா இது குறித்து விழிப்புணர்வு இல்லைங்கிறது உண்மை, ஆனா தெரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. குறைந்தபட்சம் அந்த தொழிலோடு தொடர்புடையவர்களாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இருக்கு இல்லையா? இப்போ சந்திரமோகன் சார், இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். ரகுமான் சார் இருக்கிறாரு, அதற்கு முன்னாடி நிறைய பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் பாடலும் கச்சேரிகளில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போதெல்லாம் இது போன்ற விவாதங்கள் வரலையா? இளையராஜாவிற்கு முன்னால், இளையராஜாவிற்கு முன்னோடிகள் என்று இருந்த பலருடைய இசையையும் இதே கச்சேரிகள், மேடை கச்சேரிகளும் திருவிழாக்களிலும் பயன்படுத்தியவர்கள் தானே. அப்போ இது போன்ற பிரச்சனைகள் எழுப்பப்படவில்லையா? அடிக்கடி சொல்லுவார், எனக்கு வந்து பழக்க தெரியலன்னு சொல்லுவார். மியூசிக் பண்ண தெரியும், எனக்கு படைக்க தரலங்கிற வார்த்தை அடிக்கடி சொல்லுவார். எம்எஸ்சி ஆகட்டும் இளையராஜா ஆகட்டும், அந்த தலைமுறை வந்து இந்த மாதிரி காப்பிரைட்ஸு இது தொடர்பாக ரொம்ப கராராக இருந்ததா. சட்டம் வந்ததற்கு பின் வந்ததற்கு முன் அப்படிங்கிற மாதிரி தான் அதை பகுத்து பார்க்கணும். இல்லை, அப்படி தான் பார்க்கணும். இன்னொன்று, அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப பெரிய அளவில் பெரிய ஈடுபாடு காட்டல. இளையராஜா பொறுத்த வரைக்கும் பிவாசு சொல்லியிருக்காரு, பன்னீர் புஷ்பங்கள் படம் கதையை சொன்னதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இளையராஜா. நான் கம்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு. அவதாரத்தில் நாசர் சொல்லியிருக்காரு அந்த பாட்டு. ஆமாம், ப்ரொடியூசர் வரைக்கும் வெயிட் பண்ணணும், நீ வா அந்த மாதிரி. அந்த படத்தினுடைய அடையாளமே அந்த பாட்டு தான். ஆமாம், கலாபூர்வமாக அவர் வந்து படங்கிறத தாண்டி தான் இந்த விஷயங்களை அணுகியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவருக்கு சொல்லப்படுது, அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து உங்கள் பாடல்கள் பயன்படுத்தப்படும் போது இதுக்கான ராயல்ட்டி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அல்லது சட்டம் தெரிஞ்ச ஆட்கள் சொல்லும்போது அதை அவர் வந்து ஒரு கேட்டுக்கிட்டு அதை பயன்படுத்த விரும்புகிறார், அவ்வளோதான். அது பெரிய தவறாக நம்ம கருதுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவர் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கலைஞர், கண்டிப்பாக இசை கலைஞர். நம்ம நிறைவு பதிவு வந்துடும். மந்திரமூர்த்தி சார், உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம், பாவலர் வரதராஜன் அவர்கள் வந்து இடதுசாரி மேடைகளில், கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளில் பாடும்போது என்ன மாதிரி பாடல்கள்னா, அதற்கு முன்னால் திரைப்படங்களில் வந்த ஒரு பாடல் கூட அவர் உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாட்டுக்கார வேலன் படத்தில் வந்த பட்டிக்காடா பட்டினமா அப்படிங்கிற அந்த பாட்டை அதே மெட்டில் வந்து இவர் காங்கிரஸ் கட்சி 2ஆ பிளந்திருந்த இண்டிகேட்டா சிண்டிகேட்டா அப்படின்னு அதே தொனியில் அவர் பாடி மக்கள்கிட்ட போய் பயன்படுத்தினாருன்னு சொல்லுவாங்க. அப்போ இசையை வந்து அதுக்கு அடுத்த கட்ட தளத்தில் வேறு வேறு வடிவங்களில் பாருங்க, ஒரு சினிமா பாட்டு இதுக்கு பயன்படுது, பக்தி பாடல்கள் எத்தனையோ மெட்டுகளை வந்து திரைப்பாடல்களாக போட்டு அது வழக்கெல்லாம் நடைபெற்றிருக்கு. அது பேரெலாம் நம்ம குறிப்பிட வேணாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. ஆக இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக இருக்கும்போது இசையை அதிக பேர் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான ஒரு நோக்கமாக இருக்க முடியும். இந்த சட்டங்கள் வந்து அவ்வளவு எளிதாக அந்த மாதிரி விஷயங்களை தடுத்துருமா? அது மட்டும் இல்லாமல் இப்போது இதற்கு தடை கேட்கிற இளையராஜா அவர்கள் நாளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்திற்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டு இதில் மட்டும்தான் பதிவிறக்கம் செய்ய முடியும், ஒரு காஸ்ட்லியான நிறுவனத்திட்ட, அது வந்து அதுக்கப்புறம் தனியார் நிறுவனத்திடம் போனால் அவர்கள் வைப்பதுதான் சட்டம். இவர்களோட ஒப்பந்தம் போட்டு விட்டேன் என்று சொன்னால் அவர்கள் வைப்பதுதான் சட்டம். அது போன்ற ஒப்பந்தங்கள்லாம் போட்டால் எளிய மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இசை எட்டாக்கனி ஆயிருமோங்கிற ஒரு அச்சமும் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக. அது என்னன்னா உண்மைதான், நீங்கள் சொல்றது வந்து 100% உண்மை. அதை இப்போ இதில் பாதிக்கப்பட போகிறது வந்து இவங்க சம்மந்தப்பட்ட 2 பேருமே இல்லை, எஸ்பிபி சாரும் இல்லை, ராஜா சாரும் இல்லை. பாதிக்கப்பட போகிறது வந்து ரசிகர்கள் மட்டும்தான், இசையை வந்து கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் மட்டும்தான். ஆனால் நீங்கள் சொல்கிற ஆஸ்பெக்டில் மட்டுமே அதை பார்க்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு படத்தோட வந்து சேட்டலைட் ரைட் மட்டும் 110 கோடிக்கு போயிருக்கு.
இப்போ 110 கோடிக்கு ஒரு சேட்டலைட் ரைட்டு போகுதுன்னா அதை ரசிகர்கள் வந்து அவ்வளவான்னு கொண்டாடுறாங்க. பட் அது எப்படி 110 கோடிக்கு வாங்குறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அதோட உள்கூறுகளையும் பற்றி இந்த ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த இசை இந்த இசையாக இருந்தால் கூட இந்த டிஜிட்டல் வந்ததுக்கப்புறமா, இப்போ ஆன்லைன் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறமா, யூடியூப் வந்ததுக்கப்புறமா காப்பிரைட் வெளிநாடுகளில் ஒரு இந்த சினிமாட்டிக் ஆல்பம் இல்லாமல் ஒரு தனியாக ஒரு ஆல்பம் போட்டாலே ஒரு ஆல்பம் போட்டால் லைஃப் டைம் ஃபுல்லாக அவன் வேலை செய்ய வேண்டாம், அந்த காப்பிரைட்டை வச்சு அவன் வாழ்ந்துக்கலாம். அவ்வளவுக்கு அவங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே என்னென்னா ராஜாவோட பிரச்சனை என்னென்னா அவருடைய கிட்டத்தட்ட இந்த 2015க்கு முன்னாடி வர அவரோட எப்போ கம்பெனிலேருந்து அந்த ரைட்ஸ் இருந்ததை அவருக்கு கிடைக்கல. அவருக்கோ சம்மந்தப்பட்ட யாருக்குமோ கிடைக்கல. இளையராஜா தார்மீக அடிப்படையில் எந்த அளவிற்கு இசையை நேசிக்கிறார், அவர் இதனால் எளிய மக்கள் பாதிப்பு வராதுன்னு அவர் மீது உள்ள நம்பிக்கை பாசத்தின் அடிப்படையில் தொடர்ந்து நம்ம உரையாடுறோம். நான் கேட்பது கூட உறுதியாக அவர் அப்படி செய்வார்னு சொல்லல. ஒரு பெரிய நிறுவனத்திற்கு, ஒரு MNC நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் போட்டுவிட்டு இந்த நிறுவனத்துக்கு மட்டுமே அந்த உரிமை உண்டு, நான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன் 5 வருடம் 3 வருடம் சொன்னால் அந்த நிறுவனம் வைப்பது மட்டும்தானே சட்டம். கண்டிப்பா அப்படி ஒரு நிலை இதனுடைய தொடர்ச்சி அப்படி வராது. இல்ல அது நல்ல விஷயம் தான். ஏன்னா ரொம்ப நாளா நம்மளுக்குள்ள ஒரு கோரிக்கை எளிய மக்களுக்கு இல்ல என்னன்னா விவசாயிகள் இப்போ விவசாயி ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் பயிரிடுறான்னா அதோட விலையை வேற யாரோ தீர்மானிக்கிறாங்க. விவசாயி விலையை தீர்மானிக்கிறது சரியான விஷயம் தானே. ஏன் காய் இவ்வளவுதான் விற்போம், ஏன்னா அவன்கிட்ட இருந்து ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு இங்க ஒரு பெரிய மார்க்கெட்ல 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவர் 5 ரூபாய்க்கு தான் விற்கிறார். அவர் தான் பயிர். அந்த படைப்பாளிக்கு அது உரிமை, அதை முழுமையாக சந்தைப்படுத்தக்கூடிய உரிமை அவருக்கே உண்டுங்கிறது. ஆமா, விவசாயத்தை தவிர மற்ற எல்லாத்துக்கும் வந்துரும் போல இருக்கு. இது முக்கியமானது. விவசாயத்துக்கு கடைசி வரை அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நிறைவு கருத்தா உங்களிடம் கேட்பது, இப்போ திரைப்படத்துக்கு போய் 120 ரூபா கொடுத்து படம் பார்க்கணுமா அப்படிங்கிற மனநிலை எல்லாவற்றையும் திருட்டு விசிடி மூலமாகவும் எளிமையாக நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் இணையத்தில் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்த ஒரு இளையோர் கூட்டம்னு சொல்ல முடியாது. 50-60 ஆட்களும் அப்படி தான் படம் பார்க்குறாங்க. யூடியூப்ல எல்லாத்தையும் அப்படி பதிவிறக்கம் செஞ்சே பழக்கப்பட்ட ஒரு கூட்டத்திற்கு இந்த சட்டம், காப்புரிமை, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பெரிய லெவலில் விமர்சனத்திற்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு எதுக்குமே அதுக்கான விலையை கொடுப்பதை விட ஒரு கையில உனக்கு அலைபேசி இருந்தா எல்லாத்தையும் நீ அப்லோட் பண்ணிக்கலாங்கிற மனநிலைக்கு அந்த அளவுக்கு ஒரு மக்களை பாதிக்கிற விஷயமா மக்கள் பாக்குறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. இளையராஜாவுடைய இந்த விஷயத்த பொதுவா சமூக வலைதளங்கள்ல அவங்களுக்கு தினசரி ஒரு பிரச்சனை தேவைப்படுது. காலையில ஒருத்தனை திட்டணும், சாயந்தரம் ஒருத்தனை திட்டணும், அது ஒரு விஷயம் தேவைப்படுது. அது ஒரு வகையான ஒரு மன ரீதியாக போச்சு. அது அப்ப நேற்று வரைக்கும் வேற இருந்தது, முந்தா நாள் வரைக்கும். இப்ப நேத்துல இருந்து SPB இளையராஜா இது பண்ணிருக்காங்க. இதை தாண்டி இது ஒன்றும் மக்கள் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. மக்கள் பிரச்சனை கிடையாது, ஆனா மக்கள் பிரச்சனை ஆக்குறாங்க. அது மக்கள் அப்படி நினைச்சுக்கிறாங்க. தவிர என்ன, பாட்டு கேட்காம ஒருத்தன் வாழ முடியாதா? ரசிக்கிற மனோபாவத்தை நான் தவறு சொல்ல வரல. அதே நேரத்தில் இது மக்களை பாதிக்கிற பிரச்சனை நீங்க ரொம்ப நேரடியா தவிர நேரடியா நம்ம ஒரு இதுல மேடையில பாடுறதை பத்தி தான் ஒரு பிரச்சனையா இருக்குது. இதை தவிர அப்படி இல்லை, கண்ணை மூடிட்டு ஒரு இதுல கேட்டிருந்தோம்னா முடிஞ்சு போச்சு. ஒரு ஆடியோவில் கேட்டனால இல்ல சாக போறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை கேட்டு போறேங்கிற மாதிரியான மனநிலையும் ஒரு ஊர்ன இளையராஜாக்கு மட்டும் எடுத்துக்காங்க. கண்ணதாசனுக்கு, கர்நாடக சங்கீதம் பயின்றவர்களுக்கு அது கூட இது. அதனால ரொம்பவும் மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப ஒன்றும் பாதிக்காத விஷயம்னு எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? அழகியல் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக முக்கியம் இல்லைங்களா? அது இல்லை, அதுல இதுவும் அவ்வளோ ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இல்லை. அப்படி நம்ம நினைக்கிறோம், நம்ம தினசரி பலதை நினைச்சிட்டு இருக்கிறோம். சமூக வலைதளம் வந்ததுக்கு அப்புறம் அதான் நான் சொன்னேன்ல, டெய்லி ஒரு பிரச்சனை தேவைப்படுது. சாரி இன்டரப்ட் பண்றது, ஒரு சின்ன பாயிண்ட். நிறைவு கருத்தா, ஒரு பாடலை சினிமா பாட்டை நான் சிடியில கேட்கலாம், ஹெட்ஃபோன்ல கேட்கலாம், எங்க வேணா கேட்கலாம். ஆனா அது அந்த மாதிரி கேட்கறதுக்கும், ஒரு இன்டர்நெட்ல கேட்கலாம், அதை கேட்கறதுக்கும் நேர ஒரு இசை நிகழ்ச்சியில போய் கேட்கறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒண்ணு உண்டு. அந்த வித்தியாசம் என்னன்னா, அது சொசைட்டல் லெவல்ல பல லெவல்ல உள்ள போகுது. நிறைய முன்னாடிலாம் கலைஞர்கள் சேர்ந்து ஸ்டூடியோவில் வாசிச்சதை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஜெனரேட்டிவ் மியூசிக் ஆயிடுச்சு. அதனால இசை வாசிக்கிற மியூசிஷியன்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி ஆயிடுச்சு. அவங்களுடைய லைஃப் லைன் இந்த இசை கச்சேரி தான். ஸோ ஒரு பெரிய சமூகத்தை, எனக்கே தெரிஞ்ச எவ்வளவோ இசைக்கலைஞர்கள் அவங்க ஃப்ளூட் வாசிக்கிறதுலேருந்து பாடுறதுலேருந்து ப்ரோக்ராமிங்கு போயிட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த தடை, இது போன்ற உரிமைகளை நாம் வெறும் நிறுவனங்கள் பணம் ஈட்டுவது என்று மட்டும் பார்க்காமல் அதில் ஊழியர்களுக்கான பலன் இருக்கிறது என்ற பல்வேறு கோணத்தில் இன்றைய விவாதம் போயிருக்கிறது. தார்மீக அடிப்படையில் இது போன்ற சட்டங்களை கொண்டு தடுப்பது சரியா, உரிமை யார் பக்கம் இருக்கிறது, சட்டம் யார் பக்கம் இருக்கிறது என்பதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் பேசணும். இளையராஜா மொழியிலேயே சொன்னோம்னா, கையை காட்டி நிற்க சொன்னா காட்டு வெள்ளம் நிற்காது. இளையராஜாவோட இசையில வந்ததுதான் அது. இளையராஜாவுடைய இந்த வார்த்தைக்கு அது ரொம்ப பொருத்தமாகவே இருக்கு. பல்வேறு விஷயங்களை இன்றைய காலை முதல் பார்வை நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக உங்களை எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.